பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் கிரியைகளால் நாம் யாவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமென். நாம் யாவரும் ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். எல்லாம் வல்ல கடவுளே, வானத்திலும் பூமியிலும் உள்ளவற்றை ஆண்டு நடத்தி வரும் பரம தந்தை, தேவரீர் எங்கள் ஆத்ம வாழ்க்கைக்கும் உலக வாழ்க்கைக்கும் தேவையானவற்றை இதுவரையில் அழித்து வந்தது போல் இனியும் அழித்து வாழும். நாங்கள் உறுதியான விசுவாசம் உடையவர்களாய் விளங்க உமது அருளை தாரும். நோயால் வருந்துவோருக்கு நற்சுகத்தை அளித்திருக்கும். துன்புறுத்தப்படுவோரை ஆற்றி தேற்றியருளும். முதியோருடைய உள்ளத்தை நீர் அருளும் சமாதானத்தால் நிரப்பியருளும். தங்களுடைய ஆத்ம வாழ்க்கை பற்றி அக்கறை இல்லாதவர்களை எச்சரித்தருளும். உறுதியான விசுவாசம் இல்லாதவர்களுக்கு புத்துயிர் அளித்தருளும். தங்களுடைய பாவங்களுக்காக மனம் வருந்துவோரை மன்னித்து ஏற்றுக்கொள்ளும். நாங்கள் எல்லோரும் உமது திருநாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாய் வாழ பரிசுத்த ஆவியானவரை கொண்டு எங்களுக்கு துணை புரிந்தருளும் சுவாமி. ஆமென். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமையாகவும் இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் நாம் யாவும் 132வது ஞான பாட்டின் முதல் 3 கவிகளை பாடுவோம். ஞான பாட்டியின் 132. தேவரீரை நான் துதித்து தோத்தரிக்கிறதற்கு உமது ஆவியை அழைத்து பலத்தாரும் கர்த்தரே. சங்கீதம் 112 1 முதல் 10 வாக்கியங்கள். சங்கீதம் 112 1 முதல் 10 வாக்கியங்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும். அவனுடைய நீதி என்றிருக்கும் நிற்கும். இறங்கி கடன் கொடுத்து தன் காரியங்களை நியாயமானபடி நடப்பிக்கிற மனுஷன் பாக்கியவான். துர்ச்செய்தியை கேட்கிறதினால் பயப்படான். அவன் இருதயம் கர்த்தரை நம்பி விடாமல் இருக்கும். வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான். அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும்.
பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் மகிமை உண்டாவதாக. மீண்டும் கர்த்தருடைய நாமத்திற்கு புகழ்ச்சி உண்டாக நாம் யாவரும் 157வது கீர்த்தனை பாடுவோம். புதிய பாட்டு புத்தகத்தில் 157வது கீர்த்தனை, பழைய பாட்டு புத்தகத்தில் 166வது கீர்த்தனை. 4 சரணங்கள். துதித்து பாடிட பாத்திரமே துன்பவனே சிறுநாமங்கள். சர்வ வல்லமையுள்ள நித்திய கடவுளே, எங்கள் விசுவாசங்களையும் தன்னம்பிக்கையையும் அன்பையும் பெருக செய்தருளும். தேவரீர் வாக்குத்தத்தம் பண்ணினவற்றை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படி நீர் கற்பிக்கிறவற்றை நாங்கள் நேசிக்க கிருபை செய்தருள வேண்டுமென்று உம்மோடு தூய ஆவியானவரோடு என்றென்றும் உயிரோடு அரசாளுகிற எங்கள் நாதர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் உம்மை வேண்டிக் கொள்ளுகிறோம். திருத்துவ திருநாளுக்கு பின்வரும் 13ஆம் ஞாயிறு இந்த நாளுக்குரிய திருமறை பகுதிகளை வாசிக்க கேட்போம். முதலாவது பழைய ஏற்பாட்டு பகுதி, அது 2 சாமுவேலின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 - 10 வரை. 2 சாமுவேலின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1 - 10 வசனங்களை வாசிக்க கவனமாக கேட்போமாக. பழைய ஏற்பாட்டில் 398வது பக்கம், 2 சாமுவேல் 12 கர்த்தர் நாத்தானை தாவீதினிடத்தில் அனுப்பினார். இவன் அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, ஒரு பட்டணத்தில் 2 மனுஷர் இருந்தார்கள். ஒருவன் ஐசிரியவான், மற்றவன் தரித்திரன். ஐசிரியவானுக்கு ஆடு மாடுகள் வெகு திரளாக இருந்தது. தரித்திரனுக்கோ தான் கொண்டு வளர்த்த ஒரே ஒரு சின்ன ஆட்டுக்குட்டியை தவிர வேறொன்றும் இல்லாதிருந்தது. அது அவனோடும் அவன் பிள்ளைகளோடும் கூட இருந்து வளர்ந்து அவன் வாயின் அப்பத்தை தின்று அவன் பாத்திரத்திலே குடித்து அவன் மடியிலே படுத்துக்கொண்டு அவனுக்கு ஒரு மகளை போல இருந்தது. அந்த ஐசிரியவானிடத்தில் வழிபோக்கன் ஒருவன் வந்தான்.
அவன் தன்னிடத்தில் வந்த வழிபோக்கனுக்கு சமையல் பண்ண வைக்க தன்னுடைய ஆடு மாடுகளில் ஒன்றை பிடிக்க மனதில்லாமல் அந்த தத்தனுடைய ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை தன்னிடத்தில் வந்த மனுஷனுக்கு சமையல் பண்ண வைத்தான் என்றான். அப்பொழுது தாவீது அந்த மனுஷன் மேல் மிகவும் கோபம் கொண்டவனாகி நாத்தானை பார்த்து, இந்த காரியத்தை செய்த மனுஷன் மரணத்துக்கு பாத்திரன் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன். அவன் இரக்கமற்றவனாய் இருந்து இந்த காரியத்தை செய்தபடியினால் அந்த ஆட்டுக்குட்டிக்காக நாலத்தனை திரும்ப செலுத்த வேண்டும் என்றான். அப்பொழுது நாத்தான் தாவீதை நோக்கி, நீயே அந்த மனுஷன். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி உன்னை சவுலின் கைக்கு தப்புவித்து உன் ஆண்டவனுடைய வீட்டை உனக்கு கொடுத்து உன் ஆண்டவனுடைய ஸ்திரீகளை உன் மடியிலே தந்து இஸ்ரவேல் வம்சத்தையும் யூதா வம்சத்தையும் உனக்கு தருகிறேன். இது போதாதிருந்தால் இன்னும் உனக்கு வேண்டியதை தருவேன். கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பான இந்த காரியத்தை செய்து அவருடைய வார்த்தையை நீ அசட்டை பண்ணினது என்ன? ஏத்தியனாக உரியாவை நீ பட்டயத்தால் மடிவித்து அவன் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டு அவனை அம்மோன் பட்டயத்தாலே கொண்டு போட்டார். எப்பொழுதும் நீ என்னை அசட்டை பண்ணி ஏத்தியனாகிய உரியாவின் மனைவியை உன் மனைவியாக எடுத்துக்கொண்டபடியினால் பட்டயம் என்றென்றைக்கும் உன் வீட்டை விட்டு விலகாதிருக்கும். அந்தபடியே இந்த நாளுக்குரிய நிருப வாக்கியத்தை வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதிய நிருபம் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 16 22 வரை. கலாத்தியரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 16 22 வரை உள்ள வசனங்களை வாசிக்க கவனமாக கேட்போம். இந்த நாளுக்கென்று வாசிக்கப்பட வேண்டிய நிருப வாக்கியம் அது கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 16 முதல் 22 வரை. பக்கம் 260. ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன. சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லியிருக்கிறார். அந்த சந்ததியை கிறிஸ்துவே. ஆதலால் நான் சொல்லுகிறது என்னவெனில், கிறிஸ்துவை முன்னிட்டு தேவனால் முன் உறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கையை 430 வருஷத்திற்கு பின்பு உண்டான நியாய பிரமாணமானது தண்ணி வாக்குத்தத்தத்தை ஏத்தமாக்கப்பட்டது மாட்டாது. அன்றியும் சுதந்திரமானது நியாய பிரமாணத்தினாலே உண்டானால் அது வாக்குத்தத்தினாலே உண்டாயிராது. தேவன் அதை ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தினாலே அருளி செய்தாரே. அப்படியானால் நியாய பிரமாணத்தின் நோக்கம் என்ன? வாக்குத்தத்தத்தை பெற்ற சந்ததி வருமளவும் அது அக்கிரமங்கள் நிமித்தமாக பூட்டப்பட்டு தேவதூதரை கொண்டு மத்தியஸ்தன் கையிலே கட்டளையிடப்பட்டது. மத்தியஸ்தன் ஒருவனுக்கு உரியவனல்ல, தேவனோ ஒருவர். அப்படியானால் நியாய பிரமாணம் தேவனுடைய வாக்குத்தத்தங்களுக்கு விரோதமா அல்லது உயிரை கொடுக்கத்தக்க நியாய பிரமாணம் அருளப்பட்டது இருந்தனால் நீதியானது நியாய பிரமாணத்தினால் உண்டாயிருக்குமே. அப்படியாதபடியால் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே படிக்கிற வாக்குத்தத்தம் விசுவாசம் உள்ளவர்களுக்கு அழிக்கும்படி வேதம் எல்லாரையும் ஏகமாய் பாவத்தின் கீழ் அடைத்து போனது என்றார் என்பது. இந்த நாளுக்குரிய நற்செய்தி பகுதி லூக்காவின் நற்செய்தி நூல் 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலிருந்து 37ஆம் வசனம் வரை. லூக்கா 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலிருந்து 37ஆம் வசனம் வரை உள்ள பகுதியை வாசிக்க கேட்கும். லூக்கா 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் தொடங்கி. பின்பு அவர் தம் சீடர் பக்கம் திரும்பி அவர்களிடம் தனியாக, நீங்கள் காணவற்றை காணும் வாய்ப்பு பெற்றோர் பேறு பெற்றோர், ஏனெனில் பல இறை வாக்கினார்களும் அரசர்களும் நீங்கள் காண்பவற்றை காண விரும்பினார்கள், ஆனால் அவர்களால் காண முடியவில்லை. நீங்கள் கேட்பவற்றை கேட்க விரும்பினார்கள், ஆனால் அவர்களால் கேட்க முடியவில்லை என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று கூறினார். திருச்சட்ட அறிஞர் ஒருவர் எழுந்து அவரை சோதிக்கும் நோக்கத்துடன், போதகரே, நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதற்கு இயேசு, திருச்சட்ட நூலில் என்ன எழுதி இருக்கிறது, அதில் நீர் என்ன வாசிக்கிறீர் என்று அவரிடம் கேட்டார். அவர் மறுமொழியாக, உன் முழு இருதயத்தோடும் உன் உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் முழு மனதோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு கூறுவாயாக. உன் மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியுள்ளது என்றார். இயேசு, சரியாக சொன்னீர்,
அப்படியே செய்யும், அப்பொழுது வாழ்வீர் என்றார். அவர் தம்மை நேர்மையாளர் என காட்ட விரும்பி, எனக்கு பிறன் யார் என்று இயேசுவிடம் கேட்டார். அதற்கு அவர் மறுமொழியாக ஒரு உவமையை கூறினார். ஒருவர் எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு போகும் வழியில் கள்வர் கையில் அகப்பட்டார். அவருடைய ஆடைகளை அவர்கள் உரித்துக் கொண்டு அவரை அடித்து குற்றுயிராய் விட்டு போனார்கள். குரு ஒருவர் தற்செயலாய் அவ்வழியாய் வந்தார். அவர் அவரை கண்டதும் மறுபக்கமாய் விலகிச் சென்றார். அவ்வாறு லேவியர் ஒருவரும் அவ்விடத்திற்கு வந்து அவரை கண்டதும் மறுபக்கமாய் விலகிச் சென்றார். ஆனால் அவ்வழியே பயணம் செய்து கொண்டிருந்த சமாரியர் ஒருவர் அருகில் வந்து அவரை கண்டபோது அவர் மீது பரிவு கொண்டார். அவர் அவரை அணுகி காயங்களில் திராட்சை மதுவும் எண்ணெயும் பார்த்து அவரை கட்டி தாம் பயணம் செய்த விலங்கின் மீது ஏற்றி ஒரு சாவடிக்கு கொண்டு போய் அவரை கவனித்துக் கொண்டார். மறுநாள் 2 தெனாரியத்தை எடுத்து சாவடி பொறுப்பாளரிடம் கொடுத்து, இவரை கவனித்துக் கொள்ளும், இதற்கு மேலும் செலவானால் நான் திரும்பி வரும்போது உமக்கு தருவேன் என்றார். கள்வர் கையில் அகப்பட்டவருக்கு இம்மூவருள் எவர் அடுத்திருப்பவர் எனக்கு உமக்கு தோன்றுகிறது என்று கேட்டார். அதற்கு திருச்சட்ட அறிஞர் அவருக்கு இரக்கம் காட்டியவரே என்றார். இயேசுவும் நீயும் போய் அப்படியே செய் என்று கூறினார் என்று. அவருடைய நல்ல வார்த்தைக்காக அவருக்கு உலகெங்கும் இருக்கும் கிறிஸ்தவ திருச்சபைகளோடு ஐக்கியப்பட்டவர்களாய் நம்முடைய விசுவாச பிரமாணத்தை பரிசுத்த அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் மூலம் பயபக்தியுடன் அறிக்கை செய்வோம். வாருங்கள். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வத்திற்கும் வல்ல பிதாவாகிய பராபரனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரன் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். பரிசுத்த ஆவியினால் கர்ப்பத்தில் உற்பவித்து கன்னி மரியாளிடத்தில் பிறந்து பொந்தி பிலாத்துவின் கீழ் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து உயிர் தெழுந்தார். பரத்திற்கு ஏறி சர்வத்திற்கும் வல்ல பிதாவாகிய கடவுளுடைய வலது பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அவரிடத்திலிருந்து உயிருள்ளோரின் மரித்தோரின் நியாயம் தீர்ப்பளிக்க வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்தவ சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் நித்திய ஜீவனும் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். நாம் அறிக்கை செய்த இந்த விசுவாசத்தில் இறுதி பரியந்த நடத்திருக்க ஆண்டவர் நம் அனைவருக்கும் துணை செய்வாராக. கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உன்மேல் பிரகாசிக்க செய்து உன்னிடம் கிருபை உள்ளவராயிருப்பார். கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உனக்கு பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் தந்தருள்வாராக. ஆராதனை நிறைவு பாடலாக 227வது கீர்த்தனை
பாடுவோம். புதிய பாட்டு புத்தகத்தில் 227, பழைய பாட்டு புத்தகத்தில் 234வது கீர்த்தனை. அனுக்கிரக வார்த்தையோடு இப்போது அடியாரை அனுப்புமையா, மனமதில் தயவரும் மகத்துவ பரணை, வந்தனம் உமக்காமல் என்கிற 227வது கீர்த்தனையை பாடுவோம். கடவுளின் அன்பும் சமாதானம் ஆசீர்வாதம் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் கூட இருந்து சமாதானத்தோடு போ. உன் விண்ணப்பத்தை நான் கேட்டேன், நான் உன்னோடு இருக்கிறேன் என்ற வேத வார்த்தைப்படி இந்த புதிய வாரத்தோடு எதிர்கொள்கிற நாட்களோடு கர்த்தர் உங்களோடு கூட இருந்து அவர் கிருபையும் சமாதானம் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பாராக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். சுவாமி கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும். ஆமென். ராவர்னுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும்